ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்க்கும் கோவில் யாகந்தி திருக்கோவில், ஆந்திர பிரதேசம், கர்னூல் மாவட்டத்தில் இது ஒரு சிவன் கோயிலாகும். இந்த கோவிலில் பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்தி ஸ்தலம். இந்த 3 கோவிலுமே பார்த்திங்கன்னா பெரிய குகையில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவில் பார்த்திங்களா, அதாவது ஸ்ரீ யாகந்தி உமாமகேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படத்தில் ராக்ஸ்மிதா வெங்கடேஷ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு படிக்கட்டு ஏறி போவாங்க. அந்த கோவில் தான் இந்த கோவில், நீங்கள் பார்க்குற கோவில். இது ரொம்பவும் சிறப்பான, ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே பார்க்க வேண்டிய கோவில். ரொம்ப அற்புதமான கோவில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாம தான் நம்ம எல்லாமே நமக்கு தெரியும். இந்த குளத்துக்குள்ளே கை வச்சு என்னமோ பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. இது விஜயநகர பேரரசின் ஆட்சியின் போது 15ஆம் நூற்றாண்டில் ஹரிஹர புக்கராயல் அப்படிங்கிறவரால் இந்த கோவில் கட்டப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியர் சிவபெருமானை நோக்கி தபம் செய்த குகை இங்கே இருக்குது. மேலும் நந்தி சிலைக்கு தினமுமே இது வளர்வதாக நம்பப்படுகிறது. இந்த நந்தி சிலை, அந்த நந்தியிலேருந்து வரக்கூடிய ஜலம்தான் இந்த குளம், திருக்குளம். இந்த குளத்துக்கு பெயர். ரொம்பவும் பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் இந்த கோவிலில். ஒவ்வொருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது, இந்த யாகந்தி கட்டப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டப்பட்டவர் அப்படின்னா விஜயநகர பேரரசின் ஹரிஹர புக்கராயகர் அப்படிங்கிறாங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அகத்தியர் சிவனை வேண்டி தபம் செய்த குகை இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நந்தி சிலையில் தினமுமே வளர்வதாக நம்பப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதுக்கு யாகந்தி உமா மகேஸ்வரர் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள், அந்த குகை ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த குகையில் தான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார். சிவனும் பார்வதியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் காட்சி தரும் சிலை இங்கே இருக்குது. ஒரே கல்லில் இந்த சிலை செதுக்கப்பட்டிருக்குது. இந்த யாகந்தி கோயிலில் தினமுமே வளரும் நந்தி சிலைக்காக அறியப்படுறாங்க. குகை கோயில்களை இங்கு நிறைய இருக்குது. இந்த யாகந்தி கோயிலிருந்து அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவத்தில் சிவபெருமான் நமக்கு காட்சி தருவது ஒரு தனி சிறப்பு. இங்கே இருக்கிற நந்தி தினமும் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிசயமான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னா இன்னொரு 2வது கதை இருக்குது. அதாவது இந்த பகுதியில் முற்காலத்தில் வாழ்ந்த சித்தப்பா என்னும் சிவபக்தர் ஒருவர் இருந்தார். இவர் இறைவனை காண்பதற்காக வேண்டி தபம் செய்தார். அப்படி அவரது பக்தியை கண்டு மகிழ்ந்த இறைவன் புலிவ உருவம் கொண்டு அவர் முன்னே தோன்றினார், வந்திருப்பார், சிவன் தான் அப்படின்னு இருந்த அந்த சித்தப்பா ஆனந்த நடனமாடி, நேனு சிவனே கண்டி, நான் சிவனை கண்டு கொண்டேன் அப்படின்னு தெலுங்கில் கூறினார். அதுதான் நேனுகண்டி அப்படிங்கிறது பின்னோக்கி யாகந்தி அப்படின்னு மருவியதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே இங்கு மகா சிவராத்திரிக்கு சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. மேலும் இந்த ஆந்திர பிரதேச சேர்ந்த நிறைய பக்தர்கள் இங்கே நிறைய பேர் வராங்க. சிவன், பார்வதி மற்றும் நந்தி இந்த கோவிலுக்கு முக்கிய தெய்வங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில். இந்த வெங்கடேஸ்வர பெருமாள் தான் புஷ்பா 2 படத்தில் காமிப்பாங்க. பாருங்கள், சிறப்பான குகை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடியோ அலௌடில் நம்ம கஷ்டப்பட்டு கேட்டு நம்ம சேனலுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் கேவ் டெம்பிள் தான். போனால் எல்லாருமே ரசித்து பார்க்கலாம், ஆனந்தம் அடையலாம். அந்தளவுக்கு சிறப்பான இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், பார்க்குற இடம் பூராமே உள்ளே போயிட்டாவே குகை தான் நம்ம பார்க்குறது. இப்போ நம்ம பார்க்குறது பெருமாளுடைய சன்னதி. இந்த பெருமாளுடைய கருவறைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தோமா அந்த சிவனுடைய கோபுரம் நமக்கு தெரியும். இது எல்லாமே பெருமாளுடைய நம்ம கருவறை, அந்த குகைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதனால் எல்லோரும் தரிசனம் போக முடியாதவங்க இதில் பார்த்து தரிசனம் செய்துக்காங்க. ரொம்ப சிறப்பான கோவில். மெய் செலுத்து விட்டோம் நாங்கள் இங்கு சென்று. மிகவும் சிறப்பித்த பெற்ற ஆலயம். இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா பங்கனப்பள்ளி, மாம்பழம் பார் கேள்விப்பட்டோம் நம்ம ஏரியாவில். இந்த பங்கனப்பள்ளியில் இருந்து வெறும் 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. வீர பிரம்மேந்திர சுவாமி இங்கே சில காலம் தங்கி இருந்து காலஞானம் அப்படிங்கிற நூலை இயற்றினார் அப்படின்னு புராணங்களில் போட்டிருக்காங்க. அதனால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே. பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி ஸ்தலம் இந்த கோவிலானது. மேலே பாருங்கள், ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இயற்கையாகவே வந்தது, யாருமே நம்ம கட்ட கிடையாது இந்த ஆலயத்தை. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்திங்களா, அதாவது பிரம்மாவுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்னை பார்த்து ஆர்ச்சு பிரம்மாவுடைய ஸ்தலம். அடுத்ததாக இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற கோவில் பார்த்திங்களா, அதாவது சிவாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவ் டெம்பிள். இப்போ நம்ம போகிறது சிவனுடைய கேவ் டெம்பிள். அதுவும் நல்லாயிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும், இப்படி தான் இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கோம் இயற்கையாகவே அப்படின்னு நமக்குள்ளேயே நமக்கு ஒரு கேள்வி கேட்க வைக்கிது.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குகை வரும். இந்த குகைக்குள்ளே பூந்தால் மட்டும்தான் அந்த சிவபெருமானை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும். இப்பொழுது முன்ன பார்த்தது நம்ம வந்து பெருமாளுடைய கேவ், இப்போ இரண்டாவதாக பார்க்குறது நம்மளுடைய சிவபெருமானுடைய கேவ். இந்த குகைக்குள்ளே நடந்து போனால் மட்டும்தான் நம்ம சிவபெருமானை பார்க்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தி சிலையின் அளவு வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. இந்த சிலை வந்து அதன் தற்போதைய அளவை விட மிக சிறியதாக இருந்ததாக உள்ளூர் மக்கள் கூறுறாங்க. சில விஞ்ஞானிகள் வந்து இந்த சிலையை ஆய்வு செஞ்சு இது வளரும் தன்மை இந்த சிலைக்கு செதுக்கப்பட்ட பாறை தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே அது வளர்ந்து கொண்டே வருது அப்படிங்கிறாங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வந்து 20 ஆண்டுகளில் வந்து 1 அங்குலம்னா 1 அடி உயரம் வளர்ந்து உள்ளதாக உறுதி அளிச்சிருக்காங்க. அவர்கள் வந்து சோதித்து பார்த்ததில் இந்த பாறையும் இயற்கையாகவே வளரும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே இருக்கும் கோயில் குறிப்பு வந்து பார்த்திங்களா பலகை. இதற்கு முன்னர் வந்து இந்த நந்தியும் வலம் வர முடியும், ஆனால் இப்போ வலம் வரத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு தூணை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீர பிரம்மேந்திர சுவாமி வந்து கூற்றின்படி இந்த யாகந்தி வந்து பசவண்ணா நந்தி சிலை அப்படின்னு சொல்லி உயிர் வந்து பெற்று வரும்போது இந்த கலியுகம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தி சிலையானது உயிர் பெற்று வரும்போது இந்த கலியுகம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பிரம்மாவுடைய கேவ். இப்போ நம்ம வந்து பிரம்மாவுடைய ஸ்தலம், சிவன், விஷ்ணு மும்மூர்த்தி ஸ்தலத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இவர் வந்து இங்கே தவம் செய்யும்போது காகங்கள் அவரை தொந்தரவு செஞ்சதுனால காகங்கள் அந்த இடத்துக்கு நுழையக்கூடாதுன்னு சபிஷ்டார் முனிவர். காகமானது சனி பகவான் வாகனமாகும். அதனால் எப்படி இங்கே நுழையாதோ அதுபோல் இந்த இடத்துக்கு சனியும் வரமாட்டார் என்கிறார்கள். ஸ்ரீமதே